வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம வண்டியில் வெளியே எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வண்டியில் காற்று இறங்கிடுச்சு, அப்படி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு எமர்ஜென்சியாக ஒரு பம்பு இல்லை பஞ்சர் கிட்ட தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கான அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு அன்பாக்சிங். சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த ஏர் பம்பு அமேசானில் வாங்கினா ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆச்சு டெலிவரி ஆகிறதுக்கு. சரி வாங்க பார்த்துருவோம். எல்லாத்தையும் நம்ம நார்மலாகவே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. நீங்கள் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது பில்லு. நமக்கு பில்லு தேவையில்லை. பில்லு தேவை எப்போனா நமக்கு ரிட்டர்ன் போடுற மாதிரி தேவை. ஸோ நம்ம ரிட்டர்ன் போட தேவையில்லை. மினி ஃபுட் பம்பா? ஓகே, இந்த ஃபுட் பம்ப் ஜூம் கேமராமேன் கிட்ட வாங்க. ஓகேங்களா? ஃபுட் ஆப்ரேட்டர் பார் ஏர் பம்ப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இன்ஃப்ளான்டிங் ஸ்டெப்ஸு. ஓகே, அலுமினியம். ஓகே, சைக்கிள் அண்ட் பைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஒன்றும் தெரில, அதிகமாக ஒரே ஏர் பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அது கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அதுங்கிறதும் அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. சரி, எப்படி இருக்குது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோமா? நம்ம ஆல்மோஸ்ட் டயரில் காற்று இறக்கி விட்டாச்சு ஆல்ரெடி. இது எப்படி வருதுன்னு நம்ம ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபேம், ஓகேங்களா? இப்போ காற்று ஃபுல்லாக இறக்கியாச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தா ஃபுட் பம்ப் சொல்லியிருக்காங்க. ஸோ காலில் தான் வச்சு அழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காலில் அழுத்துவோம். ரொம்ப நேரம் ஆகும் போலையே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் அமேசானில் ஆல்மோஸ்ட் 350 வந்துச்சு. நீங்கள் கேட்கலாம் ஒரு 100 பம்ப் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. பட் அது வந்து கம்ஃபர்டபுளாக பைக்கில் டேங்கரில் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலேஜ் பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். ஓ காய்ஸ், ஏறுது காற்று, ஏறுது. ஸோ கேமராமேன் வாயாங்க, நம்ம கையில் எடுத்துவோம். ஸோ நம்ம கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலில் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே இருக்குது கேரி பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? இந்த லெதர் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ எங்கேயும் பிடிங்கிட்டு வர மாதிரி இல்லை, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்பால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, வாலிபாலுக்காக இருந்தாலும் அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுன்னு எனக்கே தெரில. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் போடலாம் பார்த்தா இந்த கேமராமேன் விடாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கேமராமேன் வேறு வருதுயா கேஸ். இது பார்த்தீங்கன்னா அளவு ஃபியூலோட சரி ஏரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 25 மேலே எழுந்துருச்சு. இன்னும் 20 வேணும், 40 தான் வைக்கணும். ஸோ மறுபடியும் ஏர் ஃபில் பண்ணுவோம். ஒரு பொண்ணு வருது. வேறு வந்துலாம் கேமராமேன் எடுக்கிறோம்பா. ஓகே காய்ஸ், வந்து பாருங்கள் 30 அடிச்சாச்சு, போதும்னு நினைக்கிறேன் காற்று. ஸோ இதுக்கு மேலே நம்ம போயிட்டு ஸோ எமர்ஜென்சிக்காக இந்த பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கடா ஸோ இது லாக் பண்ணுறதுக்காக இந்த லாக்கை கொடுத்துருக்காங்க. இதனால் லாக் பண்ணிக்காச்சு. ஓகேங்களா? நல்லா தான் இருக்குது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து 300ங்கிறது ஒர்த்தான ப்ரைஸ் தான். ஸோ நம்ம ஈஸியாக எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் அமேசானில் பை பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃபேம், பை பாய், டேக் கேர்.